ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியோட தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்த்து நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு நான் வழிகாட்ட வந்துவிட்டேன் என் செல்லமே. இதுதான் நீ செய்யணும், இப்படிதான் உன் வாழ்க்கையை வாழணும்னு நீ யோசிக்கும் போது அதை எப்படி செய்யறதுன்னு உனக்கு வழி புரியவில்லை என்றால், யாரோ உருவாக்கிய பாதையில யாரோ செஞ்சதை நீ செய்ய நினைக்காத. நீயாக புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதில் பயணமாக தயாராகு. ஆரம்பத்துல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனா இது என்னடா கஷ்டமா இருக்கேன்னு உன்னுடைய லட்சியத்தையும் உன்னுடைய ஆசையையும் குறிக்கோளையும் அடைவதற்கான பாதைய மாத்திக்கிட்டே இருக்காத. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் தான் அதற்கு பிறகு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் தரும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது எல்லாமே போக போக சரியாயிருங்கிற உண்மைய நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் எல்லாவற்றிற்கும் வார்த்தையாலேயே பதில் அளிக்காத. உன் வெற்றிகரமான வாழ்க்கையின் மூலமாக நீ பதில் சொல்லு. யாரோ உன்னை பார்த்து நீ பொறாமப்படுற, சுயநலவாதி, நீ கெட்டவன், தப்பானவன்னு என்ன சொன்னாலும் நீ வார்த்தைகளால் பதில் பேசாம உன் வாழ்க்கையின் மூலமாக ஜெயிச்சு காட்டி, என் நல்ல மனசுக்கு தான் நான் நல்லா இருக்கேன், என் முயற்சிகளுக்கு தான் நான் வெற்றி பெற்றேன்னு உன் வாழ்க்கையின் மூலமாக நீ பதில் சொல்லணும். தடைகளும் சோர்வுகளும் உன் வாழ்க்கை பாதையில வரக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். எல்லா மனிதருமே எதை செய்ய போனாலுமே அதில் தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை பார்த்து சோர்ந்து போக தான் செய்வாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக என் செல்லமே. ஐயோ பிரச்சனைகள் வந்துருச்சே, தடை வந்துருச்சே நினைச்சு தடுக்கி விழுவதும் அதை தாண்டி போவதும் உன் கையில தான் இருக்கு. நீதான் தைரியமாக எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டும். குழப்பங்களோடும் கேள்விகளோடும் வாழ்வதை விட என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாரானால் நீ வாழ்க்கையை பத்தி கத்துக்குவ. நீ வாழ்க்கையை கத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் வாழ சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமைகள் உனக்குள்ள இருக்கு. உன்னை நீயே கண்டுபிடிக்கலைனா அடுத்தவங்களுக்கு எப்படி உன்னை பற்றி தெரியும்? நீ உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கலைனா உன்னை பத்தி புரிஞ்சவன் தெரிஞ்சவன் அவன் தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்குவான். நீ எப்போதும் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உயரே வளப்பழகு. உன்னை நீயே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும். சரியோ தப்போ, நிறையோ குறையோ, உன் குணத்தை உன் வாழ்க்கையை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. யார் ஒருவன் மற்றவர்களுடைய வேலையில வீணாக தலையிடாம, யாருடைய வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காம அவனவன் வாழ்க்கையும் அவனவன் வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே அவன் வெற்றியை தொடுவான் என நான் எழுதி வச்சிருவேன். உன்னுடைய வெற்றியும் கௌரவமும் உன்னுடைய செல்வாக்கும் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும். இன்னும் இத்தனை படிகள்ல ஏறி போய் நான் வெற்றி கயிற்று தொடருமான்னு யோசிக்காத. எல்லா படிகளும் உன்னால் கடந்து செல்லக்கூடிய வகையில தான் இருக்கு. நீ முயற்சி செஞ்சீனா எல்லா கஷ்டத்தையும் கடந்து போய் நிச்சயமாக வெற்றியை பிடித்திடுவாய் என் செல்லமே. இந்த உலகத்துல சொல்ல முடியாத கணக்கும் இல்லை, திறக்க முடியாத பூட்டும் இல்லை. நீ மனசு வச்சினா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நிச்சயமாக முயற்சி செஞ்சு ஜெயிக்க முடியும். அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, வெல்ல முடியாத இலக்கும் இல்லை. உன்னுடைய லட்சியத்தில் நீ ஜெயிக்கணும்னா தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. வெற்றி உன் காலடியில் விழுந்து காலம் பூராவும் வீழ்ந்து கிடக்கும் என் தங்கமே. எப்பவுமே எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறவனால எதையுமே தைரியமா செய்யவும் முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. எதிர்காலம் எப்படி இருந்தா என்ன, இந்த நிகழ்காலத்தை நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன்னு உண்மையா நியாயமா நேர்மையாக நீ வாழ ஆரம்பிச்சினா, அதற்காக முயற்சியை செய்ய ஆரம்பிச்சினா நிச்சயமாக வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்லமே. உன்னுடைய நேரமும் உழைப்பும் ஒருபோதும் வீணா போகாது. நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ உழைச்ச நேரத்துக்கும் சேர்த்து பதிலாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். நீ தொலைத்தது நாட்களை தானே தவிர நம்பிக்கை இல்லை. நீ மனசு வச்சினா, நீ நம்பிக்கை வச்சினா நீ இழந்த அனைத்தையுமே இந்த சாயப்பா உனக்கு முடிச்சு தருவேன். உனக்கு நிச்சயமாக மீட்டு தருவேன். அதே போல நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு.
ஏன்னா முந்திக்கிட்டு போற செங்கல் கோவிலின் அடித்தளத்திலேயே நின்றுவிடும். கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்த கடைசி செங்கல் தானே அந்த கோபுரத்தின் கடைசி கலசத்தை தொட முடியும். நீ பொறுமையாக இருந்தினா அந்த கோபுரத்தின் உச்சம் தொட்ட கலசம் போல நீயும் நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். நேரத்தையும் வாய்ப்பையும் நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை சரியா பயன்படுத்துறவங்க ஜெயிச்சிடுறாங்க. நீயும் உன் வாழ்வில் தொடர்ந்து முயற்சி செய்தால் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நிச்சயமாக நீ பெறுவாய். நீ பெறப்போற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.